தேவனே சோத்திரம் சோத்திரம் அப்பா. பைபிள் வாசிக்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய செய்ய தேவனே முக்கிய நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நேற்று சொன்னது ஆண்டவரே, இன்றைக்கி நடந்து விட்டது ஆண்டவரே. நேற்று ஜாம்பூன் போல நேற்று லைவில் வர வேண்டும் ஆண்டவரே. இன்னும் ஒரு சப்ஸ்கிரைப் தேவை ஆண்டவரே. இன்னும் அந்த சப்ஸ்கிரைப் வர வேண்டும் ஆண்டவரே. சதா காலம் உயிரோடு இருக்கிறவரே மக்கள் நன்றி ஆண்டவரே. அதி பயங்கரமானவரே சோத்திரமாப்பா. பிள்ளைகள் இல்லாதவர்கள் பிள்ளைகளை தாருமானவர் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை தாருமானவர். விவாகமானவருக்கு விவாகம் செய்யும் ஆண்டவரே. நேரே உங்களுடைய கிருபினால் உங்களுடைய மகத்துவத்தின் ஆண்டவரே நீரே பெரு கிரந்தமாய் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நீரே உங்களுடைய கிருபினால் மறுத்து கொள்ளும் ஆண்டவரே. எந்த தடைகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்படியே பக்கத்து வீட்டில் இருக்க அந்த பவானி அம்மா குழந்தைகள் ஆண்டவரே, குழந்தை நன்றாய் ஆண்டவரே ஆண்டவரே நன்றாய் பேசும்படி பாதுகாத்து கொள்ள மாட்டவர். நீரே பொறுப்பெடுத்து நடத்த கொள்ள மாட்டவர். எங்களோடு பேசின போல் அவர்களோடு பேச மாட்டவர். நீரே போய் பேச மாட்டவர். சமாதானத்தை தாருமாண்டவர். யாருக்கும் ஒன்றும் ஆகாதபடி பாதுகாத்து கொள்ள மாட்டவர். நீரே உங்களுக்கு இருப்பினால் நடத்திக்கொள்ளும். ஆமேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நேற்று எனக்கு வந்த மழை ஏற்ற காலத்தில் மழை ஜெபம் செய்தேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பொய்யும், உன் கை இட்ட வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் இருக்கும். நாம் எல்லோரும் ஜெபம் செய்ய வேண்டும். வசனத்தை வைத்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் வசனம் என்றது அது தேவனுடைய வசனமாக இருக்குது. தீர்க்கதரிசன வசனமாக இருக்கிறது. தேவனுடைய ஈவாக இருக்கிறது. நாம் ஒருவரை பாராமல் மனுஷரை பார்க்கிலும் தேவனை பற்றுதலாக இருக்குது நலம். 118ஆம் சங்கீதம். நேற்று அந்த வசனத்தை படிக்கும்போது அந்த அருமையான வசனம் 118ஆம் வசனம். தேவன் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். 118ஆம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 118ஆம் அதிகாரம் சங்கீதம் 8ஆம் வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர் பற்றுதலாக இருக்குதே நலம். கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்குதுன்னா நமக்கு நடக்காத விஷயத்தை தேவனுக்கிட்ட ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்க வேணும்னா, ஏற்ற காலத்தில் மழை பெய்ய செய்யணும்னு வசனத்தை வடி வைத்து ஜெபம் பண்ணணும். என்னை கேட்டருளும் எளிய தேவன் ஜெபித்தார். அதுபோல் நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம என்ன செய்ய வேணும்னு கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டும். முறையிட்டு கேட்க வேண்டும். தேவனே வசனத்தின்படி என்னை நடத்தும், பைபிள் வசனத்தின்படி என்னை நடத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். நான் இத்தனை நாள் வெறுமையாக இருந்தேன். நம்ம சாவாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. நம்மை நடத்துகிறவரும் அவர்தான், நம்மை உருவாக்கிறவும் அவர்தான். எந்த கஷ்டங்கள் வராத பாதுகாத்துக்கொள்ளும். வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தப்படுத்துவான். உங்கள் வசனத்தின்படி என்னை தானே வாழ்த்து கொள்ளும். இந்த உலகத்தில் 119ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சுத்தப்படுத்துவான் உமது வசனத்தின்படி தன்னை தான் காத்து கொள்ளுகிறது. வசனம் என்றால் அவருடைய வசனம் என்றால் வார்த்தை. அவர் வார்த்தை என்றால் தேவன் என்றால் கடவுள். நாம் அவரை சொல்லும்படி நடக்க வேண்டும். எந்த சொல்லபடி நடக்க வேண்டும்னா, இந்த உலகத்தில் அவரை சொல்லும்படி வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். செம்மையானவைகள், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சமாதானமாக இருக்கணும். நம்மளையே மாற்றிக்கொள்ளும். நம்ம கூட என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் மாற்றிக்கொள்ளணும். இந்த கஷ்டங்கள் வராது பாதுகாத்து கொள்ளணும். சமாதானமாக நீடிய பொறுமையும் சாந்தமாக இருக்கணும். நல்ல விஷயத்தை மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். அவ்வளோதான். அதுதான் சாந்தம். நம்ம ஒன்றுமே மனசில் நினைக்கக்கூடாது. நடக்கிறது புதிய விஷயமாக நடக்கிறத யோசிக்கணும். அவ்வளோதான். வேறு ஒன்றும் நினைக்கக்கூடாது. அதுபோல் தேவனே இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தீர்க்கதரிசி ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தை உறுதி செய்யும் ஆண்டவரே. விவாகமாவதற்கு விவாகம் செய்யும் ஆண்டவரே. பண தேவைகள் கடனை எடுத்து போடும் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து நடத்தி கொள்ளும் ஆண்டவரே. நல்ல மழை பொழிய செய்ய மாட்டாரே. இன்னும் மழை பொழிய செய்ய மாட்டவரே. தேவனே யாருக்கு வேலை இல்லையோ வேலையை தாருமானவரே. நீரே பொறுப்பெடுத்து நடத்திக்கொள்ள மாட்டார். இயேசுவே சோத்திரமும்பா. உங்களுடைய கிருபினால் மறுத்துக்கொள்ளும். சோத்திரமும்பா. நிறைய பேர் ஆண்டவரே கள்ளபோதர்கள் இருக்கிறார்கள்.
அவர்கள் எல்லாம் முறித்து போட இயேசுவே என்னை எழுப்பினவரை உமக்கு நன்றி. இன்னும் பழகி பழகி செய்ய நீரை பொறுப்பெடுத்து நடத்த எந்த கஷ்டங்களை வராத பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. நீரை பொறுப்பெடுத்து ஆண்டவரே, கஷ்டங்கள் வராத பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வேலையிலும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, பறக்கிலும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்ன பேச வேண்டும் நீரே பொறுப்பெடுத்து சமாதானத்தை தாரும் இயேசுவே. இந்த சிறு செலவு ஜபத்தை கேளும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, வியாதிகஸ்தருக்காக ஜெபிக்கும் எல்லா வியாதிகளும் குணமாக வேண்டும். சமாதானத்தை தான் எங்கள் குடும்பத்தில் சார்ந்த எல்லாம் நீரே எல்லோருக்கும் சமாதானத்தை தான் இது ஜெபிக்கலாம். ஆமென்.